அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அடிக்ஷன். மொபைல் அப்படிங்கிறது நம்ம நெறைய நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இன்றைய காலகட்டத்தில. ஆனா, அதைய சரியா பயன்படுத்தல அப்படின்னா, அளவா பயன்படுத்தல அப்படின்னா, அது மொபைல் அடிக்ஷனுக்கு கொண்டு போய் விட்டுருது. அப்ப மொபைல் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தணும். கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப யுகத்தில் மொபைல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் தான். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தணும். அந்த சரியாக பயன்படுத்துறதையும் அளவாக பயன்படுத்தணும். அதுக்கு மேலே எல்லாம் மீறிடுச்சு அப்படின்னா அது ஒரு அடிக்ஷன் தான், அது ஒரு நோய் தான். இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டு தான் இருக்கோம். டெக்னாலஜிக்கு அடிக்ட் ஆகிட்டு தான் இருக்கோம். நம்ம அதை சரியாக பயன்படுத்துகிறோமா அளவாக பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் அது தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த வீடியோவில் இதனால் நம்ம படிப்புக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துது, அப்போ நம்மள என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம இப்போவே விலகி இருந்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு தெரியாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அது உண்மைதாங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும், டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், டைமை சரியாக பயன்படுத்துகிறோம். நிறைய விஷயங்களை இந்த மொபைல் ஷார்ட்ஸ் மூலமாகவோ ரீல்ஸ் மூலமாகவோ வீடியோஸ் மூலமாகவோ நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அது நமக்கு தெரியல. நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதை நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நம்ம சரியாக தான் பயன்படுத்துகிறோமா, அளவாக தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தான் அது தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஃபீல்டு வேறு. அதனால் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இப்போ நான் இங்கே என்ன சொல்ல போகிறதுனா, படிப்புக்காக நம்ம எப்படி டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்முடைய கவனத்தை என்னென்னலாங்க திசை திருப்புது இந்த மொபைலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப்பில் இப்போ மெயினாக அதிகமாக போகிறது இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ் தான். ஒரு 30 செகண்ட். நம்ம பெருசாக லென்த்தியாக வீடியோ பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட பொறுமை இல்லை. நம்மக்கிட்ட இன்னொன்று என்னென்னா, இந்த மொபைல்னால் நம்மளுடைய கவனம் ரொம்ப நேரம் உட்காந்து கவனிக்கக்கூடிய அந்த திறன் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த 30 செகண்ட் அந்தளவுக்கு தான் நம்மக்கிட்ட பொறுமை இருக்குது. ஒரு 30 செகண்ட் தான் ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட பொறுமை இருக்குது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படிங்கும் பொழுது இந்த ஷார்ட்ஸு ரீல்ஸு இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ஒன்று பார்க்க போகிறோம், அது இன்னும் ஒரு 30 செகண்டு அப்படின்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 செகண்ட் தான் இருக்குது அந்த ஷார்ட்ஸு. அதில் என்ன டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னா, 30 செகண்ட் போனது 3 மணி நேரம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம், அடுத்தடுத்து நாள் வந்துகிட்டே இருக்கும். அது அது கற்பனை உலகத்திலேயே நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும். நம்ம எதையுமே செயல்படுத்த மாட்டோம். கற்பனையிலேயே நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம். மோட்டிவேஷனும் அந்த மாதிரி தானே. நம்ம அப்படியே தான் மோட்டிவேஷன் கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம செயல்படுத்தணும்ல. ஓகேங்களா? அப்போ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒன்றை பார்த்துட்டே இருக்கிறோம், அதை கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. கற்பனையிலேயே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கற்பனை உலகத்திலேயே இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் உலகம்லாம் நம்மளை அப்படியே வச்சுருக்கு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம படிப்புக்கு இது ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துதுங்க. நம்ம ரொம்ப நேரம் படிச்சுட்ருக்குறோம். ஒரு ரிலாக்ஸுக்காக சரி மொபைலில் பார்க்கலாம், ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறதுனால என்ன இருங்க, ஒரு பாட்டு கேட்குறதுனால என்ன இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரோம். உள்ளே நமக்கே தெரியாமல் நீங்கள் ஒன்று பார்க்கும்பொழுது அது ரிலேட்டடாக இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டே இருப்போம். கடைசியில் 3 மணி நேரம் முடிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம உட்காந்து வருத்தப்பட்டுட்ருப்போம். அப்போ இது நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புது. ஓகேங்களா? அப்போ 3 மணி நேரங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமானதுங்க. நம்ம ஏற்கனவே டைம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். நாம் ஒன்றும் தப்பு பண்ணல, ரிலாக்ஸுக்காக வந்தது தான். ஆனால் கடைசியில் பார்த்தா இவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்போ இதை நம்ம சரி பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு எதனால் கவனம் திசை திரும்புது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜஸ். இன்னொன்று என்னென்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நம்ம வாட்ஸ்அப்பில் மெயினாக டெலிகிராம்லேயும் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறோம், ஸ்டேட்டஸை பார்க்குறோம், இன்னொருத்தர் போடுற ஸ்டேட்டஸை பார்க்குறோம். ஸ்டேட்டஸ் போடுறது தப்புங்களான்னு கேட்டால், நம்ம ஸ்டேட்டஸ் போடுறது எப்போ தப்பு இல்லை தெரியுங்களா? நம்ம ஸ்டேட்டஸ் போடலாம், போட்டுட்டு அந்த ஸ்டேட்டஸ் எவ்வளோ நேரங்க இருக்கும்? ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும், 24 மணி நேரம் இருக்கும். நீங்கள் வேணால் அதுக்கு அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே ஏதோ ஒரு டைம், இல்லை அந்த 24 மணி நேரம் முடியக்கூடிய அந்த டைமில் கடைசியாக போய் யார் லைக் பண்ணியிருக்கிறாங்க, யார் நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, யார் சொல்லியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாம்
பார்க்கறது கூட தப்பு கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் போட்டோன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே மொபைல் எடுத்து யார் லைக் பண்ணியிருக்கா, யார் கமெண்ட் கொடுத்துருக்கா, இது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சும்மா நம்மளுடைய ஸ்டேட்டஸை எல்லாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம ஒரு 1000 தடவை திரும்பி திரும்பி பார்ப்போம். இது நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சில பேர்த்துக்கு இல்லாமல் இருக்கலாம். இருக்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்மளே தெரியாமல் பண்ணுறது, வேணுன்னே பண்ணுறது கிடையாது. யார் லைக் கொடுத்துருக்கா, ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு எல்லாரால அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம்ல. அப்படிங்கும் பொழுது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் யார் வந்து லைக் கொடுக்குறா, யார் கொடுக்கல, அப்புறம் நம்ம அது இவங்க பார்த்தாங்களா, அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்புறம் படிக்கும் பொழுது இது தோணிக்கிட்டே இருக்கும், இவங்க பார்த்துருப்பாங்களா, இவங்க பார்த்துருப்பாங்களா. அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து எடுத்து நீங்கள் மொபைல் பார்க்கும்பொழுது யாராவது கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. அப்படியே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் படிக்கும் பொழுது ஃபுல்லாக எதுவுமே இருக்கக்கூடாது. 1 மணி நேரம்னா ஃபுல்லாக அந்த புக்லேயே தான் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், படிப்புலேயே தான் இருக்கணும். நடுவில் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும்பொழுது நீங்கள் என்ன தான் 3 மணி நேரம் உட்காந்து படித்தாலும் பக்கத்தில் உங்களை மொபைல் வச்சுக்கிட்டே உங்களுக்கு வர கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது படித்தது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படித்தாலும் அது மைண்டில் நிற்கவே நிற்காது. உங்களோட ஃபோக்கஸ் இந்த இடத்துல மிஸ் ஆகும். நீங்கள் என்ன தான் புக்கை வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாலும் பக்கத்தில் மொபைல் வச்சுக்கிட்டே பார்த்துட்டே ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் இங்கே மிஸ் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் சரியாக கவனம் செலுத்தவே மாட்டோம் நம்ம. ஓகேங்களா. இன்னொன்று என்னது, மெசேஜஸ். இது ஸ்டேட்டஸு. அப்போ நம்ம ஸ்டேட்டஸ் போடாமையே இருந்துக்கலாம், போட்டாலும் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஸ்டேட்டஸ் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம், அதை பண்ணலாம். ஓகேங்களா. அதை பண்ணிவிட்டு ஆனால் என்னது, யார் பார்க்குறாங்க, லைக் கொடுக்குறாங்களா இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுறலாம். ஸ்டேட்டஸ் மூலமாக நல்ல விஷயங்களை சொல்லிட்டு விட்டுறலாம். நம்மளும் வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கலாம், நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு குறிப்பிட்ட டைமை நம்ம ஒதுக்கணும். எந்த டைமில் பார்க்கணும், எந்த டைமில் போடணும் அப்படிங்கிற ஒரு டைமை நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட சஜஷன் இல்லைன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஸ்டேட்டஸும் போடாதீங்க, யாருடைய ஸ்டேட்டஸையும் பார்க்காதீங்க. ஏன்னா அது பார்க்குறது ரொம்ப நேரம் ஆகிறது கிடையாதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது, ரிப்ளை பண்ணுறது, அதெல்லாம் உங்களோட டைம் இழுத்துக்கிட்டே போயிடுது ரொம்ப நேரம். அவங்க ஸ்டேட்டஸ் போட்டால் நம்மளும் போடலான் இருக்கோம். அப்புறம் அதை நம்ம போட்டோம்னா பார்த்தாங்களான்னு தோணும், யார் லைக் கொடுத்தாங்கன்னு தோணும். இந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். அது டைமை எடுத்துக்கிட்டே இருக்கும் ஃபுல் டைமையும். அதனால் போடாமல் இருக்கிறது நல்லது. போடுற மாதிரி இருந்தாலும் நல்ல விஷயங்களை போடுங்க. வேறு பர்சனலாகவும் சில விஷயங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு டைம்னு ஒன்று இருக்கும். அது சும்மா யார் லைக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அது டைம் வேஸ்ட் ஆகுது, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்தது மெசேஜஸ். வாட்ஸ்அப்லேயே மெசேஜஸ். இப்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கூப்பிட்டு மெசேஜ் கூட பண்ணக்கூடாதாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு, உறவுகள் வேணும் தான். அதுக்கு மெசேஜ் பண்ணி தான் பேசணுன்ட்டு கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் கூப்பிட்டு பேசிடலாம். மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்களான்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்க்குறக்கு நீங்கள் கூப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் பேசிடுங்க. என்ன சொல்லணுமோ சொல்லிவிட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். அதுவே போதும்ல. மெசேஜ் பண்ணிகிட்டே இந்நேரம் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கணுங்களா, அப்படிலாம் கிடையாதுல்ல. அதுவும் மெசேஜ் பண்ணாலும் என்ன பண்ணுவோம், நம்ம அவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டே இருப்போம். அப்போ நம்மளுடைய மைண்டு நம்ம புக்கை படிச்சுட்டே இருப்போம், இவங்க ரிப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கே அதுக்கு கூப்பிட்டு பேசிடுங்க. கூப்பிட்டு அவங்க எடுக்கலைன்னா கூட திருப்பி டைம் கிடைக்கும்பொழுது அவங்க கூப்பிட்டு பேசிடுவாங்க, அவ்வளோதான். உறவுகள் ரொம்ப முக்கியம்தான். உறவுகளை நம்ம என்றைக்குமே இழக்கக்கூடாது தான். ஆனால் டெய்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. அதை நம்மளாக உருவாக்கிக்கிட்டதான். இன்னொரு பிரச்சனை, நம்ம மெசேஜ் பண்ணுவோம், டபுள் டிக்கு ஆயிருக்கும், ப்ளூ டிக்கு, அவங்க பார்த்துட்டு பாரு நமக்கு மட்டும் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு அது ஒரு சண்டை வரும். அவங்க வேறு ஏதாவது வேலையாக இருந்திருப்பாங்க, ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் இப்போ இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் தாங்க அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புரிதல் போயிடுச்சு. எல்லா உறவுகளுக்குமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அந்த புரிதல் அப்படிங்கிறது போயிடுச்சு. ஓகேங்களா. அப்போ அதனால் அது வேண்டாம். அப்போ அதை நம்ம பண்ண மட்டும் கூப்பிட்டே பேசிடலாம். அப்படியே பண்ணாலும் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க பண்ணும்பொழுது அதை நம்ம பார்த்துக்கலாம், மெசேஜ் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு டைம் வச்சுக்கணும். மெசேஜ் பார்க்குறக்கா ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நான் பார்ப்பேன், யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்குவேன். அப்படி பண்ண முடியலனாலும் நான் கூப்பிட்டு பேசுவேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் யாருக்காவது ஒருத்தர் கூப்பிட்டு பேசுவேன். ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எஃபி, இன்ஸ்டாகிராமு, எஃபி, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் வந்து பர்சனலாக, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து பர்சனலாக இருக்கக்கூடியதெல்லாம். எஃபி, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா
ஜென்ரலான ஃபேமஸ் பர்சனாலிட்டி எல்லாருமே இதுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ அவங்களாம் என்ன அப்டேட் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், சொல்லிகிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எக்ஸாம்லாம் முடிகிற வரைக்கும் இது நமக்கு சுத்தமாகவே வேணாம். நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே வேண்டான்னு சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இதை கூட வச்சுக்கலாம். ஆனால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம வச்சுருக்கணும், படிக்கிற வரைக்கும் அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எப்போவுமே தேவையில்லை தான். ஓகேங்களா? எப்போவுமே நமக்கு அது தேவையில்லை. லைட்டாக தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷனுங்கிறது உங்களுக்கு வந்து இந்த யூடியூப்பில் அதுலேயே நமக்கு வந்துடும். நம்ம யூடியூப் வந்து லைட்டாக நம்ம பார்ப்போம்ல, அதுலேயே நமக்கு வந்துடும். இது தேவையில்லை தான், அளவாக வச்சுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு படிக்கிற வரைக்கும் இது தேவையே இல்லை. ஏன்னா எல்லோரும் போஸ்ட்டு பார்க்கணும், இல்லை நம்ம போஸ்ட்டு ஷேர் பண்ணால் நமக்கு எத்தனை பேர் லைக் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இதெல்லாம் நம்மளை எதிர்பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, நம்ம போஸ்ட் போடலினாலும் உள்ளே போனோம்னா நிறைய பேர் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், அதில் டைம் வேஸ்ட் ஆகும். இதுதாங்க இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தேவைக்காக உள்ளே போவோம், நமக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே போவோம். கடைசியில் நம்ம நீங்கள் அதெல்லாம் யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல, நம்ம கடைசியில் எல்லாமே பார்த்துட்டு நம்ம இப்போ எதுக்காக உள்ளே வந்தோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். கண்டிப்பாக எதுக்காக உள்ளே வந்தோம், ஆனால் வேறு எல்லாத்தையுமே பார்த்துருப்போம், என்ன பார்க்க வந்தோமோ அதையும் பார்க்காம விட்டுருப்போம். ஓகேங்களா? அப்போ இது தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ChatGPT, ஜெமினி இதெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம ChatGPT என்ன கேட்டாலும் அது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தானே, என்ன கேட்டாலும் சொல்லுது, என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா கேள்வியும் இங்கே கேட்குறோம். இது பர்சனலாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் இது வெளிப்படையாக ஒரு நாள் எப்போ இது பண்ணுறது போகுதுன்னு தெரியல. ஓகேங்களா? அப்போ என்னென்னா எல்லா கேள்வியும் இதுக்குள்ளே இது பண்ணுறோம். சரி, அப்படியே ஒன்று கேட்டாலும் அது என்ன பண்ணும், மறுபடியும் நம்ம கேட்குற கேள்வி வச்சு நான் உனக்கு இது மாதிரி தரட்டுமா, இது மாதிரி பண்ணி தரட்டுமா, உனக்கு இந்த டாப்பிக்கில் இதை பற்றி சொல்லட்டுமா. இதை படிப்புக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? படிப்புக்காக யூஸ் பண்ணுறதுக்குமே ஒன்றும் இல்லைங்க. நம்மக்கிட்ட கண்டென்ட்டு, டாபிக் வைஸ் கண்டென்ட்டு எல்லாமே இருக்குல்ல, புக்ஸ் நம்ம வச்சுருக்கோம்ல, அதையவே யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏதாவது டவுட்டுனா மட்டும் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது வரும்பொழுது டவுட்டுனா மட்டும் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை ChatGPT கூட கேட்டுக்கலாம். ஆனால் அதை தாண்டி வேறு பர்சனலாக இதுக்கிட்ட கேட்குற அளவுக்கு அது நமக்கு சரியாக படலை. ஓகேங்களா? அப்போ பர்சனலாக சில விஷயங்களை கேட்கும்பொழுது அது இது பண்ணுறேன்னு சொல்லி உங்களை இதிலிருந்து போகவே விடாது, வெளியில் போகவே விடாது. அந்தளவுக்கு அடுத்தடுத்து நான் இதை உனக்கு சொல்லட்டுமா, இது வேணால் இப்படி சொல்லட்டுமா, இது வேணால் இப்படி பண்ணிப்பார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களை உள்ளே வச்சுக்கிறதுக்கு, உள்ளே இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனை கேள்விகளும் அது உங்களை கேட்கும், நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி வச்சு. ஆனால் இதை சரியாக பயன்படுத்துகிறவங்க எத்தனையோ பேர் பாருங்கள். எக்ஸாமுக்கு நீங்கள் எனக்கு மெயின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ChatGPT தான் யூஸ் பண்ணி மெயின்ஸ்லாம் படிச்சிருக்காங்க. அப்போ இதை சரியாகவும் நம்மளால் பயன்படுத்த முடியும், சரியாகவும் அளவாகவும் பயன்படுத்த முடியும். இது நல்லதும் இருக்குது, எல்லாமே தான். சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம சரியாக பயன்படுத்தணும், அளவாக பயன்படுத்தணும். அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம். சரியா? அப்போ அந்த இடத்துல போய் நம்ம தான் கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம எதுவுமே பயன்படுத்த மாட்டோம்னு எதையுமே தியாகம் பண்ண வேண்டியது கிடையாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று, ஆன்லைன் ஷாப்பிங்கு. இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய இருக்குது. நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோமோ இல்லையோ, போய் அதில் எந்நேரம் தேடிக்கிட்டே இருக்கிறது, அது ஒரு பெரிய இது தாங்க. இன்னொன்று நம்ம வாங்குகிறோம், அந்த அட்ராக்டிவாக இருக்கிறங்காட்டி நம்ம வாங்கவும் செய்கிறோம், நம்மளுடைய பணத்தையும் நம்ம அதன் மூலமாக இழக்கிறோம். தேவையே இருக்காதுங்க, அந்த பொருள் நமக்கு தேவையே இருக்காது, ஆனால் நம்ம அதை வாங்குவோம். அது ஒரு பிரச்சனை. அது இந்த டாப்பிக்குள்ளே நம்ம பேச வேணாம். என்ன சொல்ல வரேன்னா, இது நம்ம வாங்கலை அப்படின்னாலும் உள்ளே போய் தேடிக்கிட்டே இருக்கிறது, இது இப்படி இருக்குது, உள்ளே போனால் வந்துகிட்டே இருக்கும், நம்ம அதுலேயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நம்ம பக்கத்தில் போய் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இது நல்லது தான், ஆனால் இதையும் என்ன பண்ணணும், அளவாக பயன்படுத்தணும். நமக்கு என்ன தேவையோ அதில் பார்த்துட்டு ஓகே வாங்கிட்டு வந்துடுறோம். அதை போக மறுபடியும் வேறு எக்ஸ்ட்ரா பார்க்குறது அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இது எல்லாமே என்னென்னா, இது எல்லாமே நம்ம ஒரு விஷயத்துக்காக உள்ளே போகிறோம், கடைசியில் நம்ம அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயத்த பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் கேட்குற கேள்வி இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் அந்த 5 நிமிஷம்னு உள்ளே போனது 1 மணி நேரத்துக்கு மேலே, 2 மணி நேரத்துக்கு மேலே போயிடுது, 3 மணி நேரத்துக்கு போல் தேவையில்லாமல் போயிடுது. அட்லீஸ்ட் நம்ம படிப்பு சம்மந்தமாக தான் யூடியூப்குள்ளே போகிறோமான்னு பார்த்தா படிப்பு சம்மந்தமாக உள்ளே போகிறோம், அதுக்காக தான் யூடியூப்குள்ளே போகிறோம். ஆனால் கடைசியில் வேறு என்னென்னமோ நம்ம பார்த்துட்ருப்போம். நம்மளோட கவனத்தை இது திசை திருப்பிக்கிட்டே இருக்குது. அப்போ இது எல்லாமே ஆபத்து. இதை சரியாகவும் அளவாகவும் பயன்படுத்துங்க.
ஓகேங்களா? சரிங்க. இப்ப இது எப்படிங்க நான் எனக்கு மொபைல் இல்லாம இருக்க முடியாது தான் கண்டிப்பா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில. அப்ப தொழில்நுட்பத்த நான் எப்படி படிப்புக்கு தகுந்த மாரி சரியா பயன்படுத்த முடியும் அப்படின்னா, டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னங்க மினிமலிசம் அப்படின்னா என்னன்னா, மினிமலிசம் அப்படின்னு என்னதுங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா, நமக்கு தேவை இப்போ வீட்ல நம்ம வீட்ல இருக்கோம். நீங்க பாருங்க, எத்தனையோ பொருட்கள் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? தேவையில்லாத பொருட்கள் நம்மளை சுத்தி நெறையவே இருக்கும். அது தேவையே இல்ல. ஆனா நீங்க எல்லாத்தையும் எடுத்து எதெதெல்லாம் தேவையானது, எதெதெல்லாம் பயன்படுத்துறதுன்னு பார்த்தா, கம்மியா தான் இருக்கும். மத்த இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தேவையில்லாததா இருக்கும். அது தேவையே இல்ல. என்னைக்குமே தேவை இருக்காது. ஆனா நம்ம வீட்ல வச்சுட்ருப்போம். அப்ப நமக்கு தேவையான பொருட்கள நம்ம என்னென்ன பொருட்களிலோ பயன்படுத்துகிறோமோ அதை மட்டும் நம்மக்கிட்ட வச்சுக்கிறது தான் மினிமலிசம். அதில் ஒன்று தான் டிஜிட்டல் மினிமலிசம். அப்போ நம்மளுடைய ஃபோனில், நான் இப்போ மொபைலை பற்றி சொல்கிறதுனால ஃபோனை சொல்கிறேன். அப்போ நம்ம மொபைலில் நமக்கு என்னென்ன வேணும், நமக்கு தேவை, நம்மளுடைய இலக்கு என்ன, நமக்கு என்னென்ன வேணும், அப்போ அந்த இலக்குக்கு சார்ந்த என்ன விஷயங்கள்லாம் நமக்கு அந்த எந்தெந்த சார்ந்த சோசியல் மீடியாவோ இருக்கோ அதையை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதையெல்லாம் நீக்கிறது தான் டிஜிட்டல் மினிமலிசம். நம்ம எதையை பயன்படுத்த போகிறோம் அதையை மட்டும் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமா, இப்போ யூடியூப் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்பில் எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோமான்னு கேட்டால் கிடையாது. பார்க்குறக்கு நேரம் இல்லை, எப்படிங்க பார்க்க முடியும்? அப்போ எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. அப்போ நமக்கு என்ன தேவை அதையும் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, நான் படிப்புக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்கிறேன். இதுவா, இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினிமலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஏகப்பட்ட ஆப் இருக்கும், நம்ம அதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டோம், அதையெல்லாம் இது பண்ணிடணும், எடுத்து விட்டுறணும். அதுதான் மினிமலிசம். டிஜிட்டல் மினிமலிசம் அப்படிங்கிறது ஒன்று. அப்போ அதை பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்மளுடைய கவனம் திசை திரும்பாது. ஓகேங்களா? பாருங்கள், அதுக்கு தான் ஒன்று என்னென்னா டிஜிட்டல் வெல்பீயிங். இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செட்டிங்ஸ்லேயே, நம்மளுடைய ஃபோனுடைய செட்டிங்ஸ்லேயே போனீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னாவே டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இப்போ இவ்வளோ நேரம், இன்றைக்கி மட்டும் நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு ஆப்பையும் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காட்டும். ஏன்னா நம்ம டிஜிட்டல் மினிமலைசம் பண்ண போகிறோம், ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறது குறைக்க போகிறோம். அப்போ இதை பார்க்கும் பொழுது நீங்கள் தெரியாமல் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு டைமே கிடைக்கலன்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவோங்க. அதாவது நான் யூஸ் பண்ணுறவங்கள சொல்கிறேன், நம்ம டைமே கிடைக்கலன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிஜிட்டல் வெல்பீயிங்குள்ளே போய் பாருங்கள், எவ்வளோ நேரம் இன்றைக்கி ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க இப்போ உங்களுக்கே தெரியாது. ஆனால் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரமெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் நம்மளுக்கே தெரியாமல். அப்போ இதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் நம்ம எது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், எது தேவையில்லாமல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தோணும். தேவையே இருந்திருக்காதுங்க, சும்மா ஃபோன் பாட்டுக்கு அது பாட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு வச்சுருப்போம். எதுக்கு உள்ளே போனோம்னே நமக்கே தெரியாது, தேவையே இருக்காது, காரணமே இல்லாமல் அதை யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். எந்த ஆப்புக்கு அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுறோம், கரெக்டாக தான் செலவு பண்ணுறோமா. போனீங்கன்னா தெரியும், 6 மணி நேரமா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க, டெலிகிராமுக்கு இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க, யூடியூப்பில் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க, அப்புறம் வேறு ஆப்பில் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க, மொத்தம் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க. அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்த நாள் இதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? இது தெரிஞ்சிடும், இதை பார்த்தாவே உங்களுக்கு ஷாக் ஆகும். அட நம்மளே டைம் இல்லாமல் கிடக்குறோம், இந்த டெக்னாலஜி பாருங்கள் எவ்வளோ டைமை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். எப்படிலாம் ஈஸியாக நம்மளை ஏமாத்துது பாருங்கள் டெக்னாலஜி அப்படின்னு தோணுங்க, கண்டிப்பாக தோணும். அந்த டிஜிட்டல் வெல்பீயிங்குள்ளே போனீங்கன்னா நமக்கே தெரியாது. ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன், நம்மளை பார்த்தா கடைசியில் பார்த்தா நம்ம டைமே வேஸ்ட் பண்ணாத மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ நேரம் காட்டுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ இதையே நம்ம மாற்றிக்கலாம். அப்போ இது டைம் இப்படி காட்டுதா, இப்படி காட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த நாள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அப்படியே இதுக்குள்ளே போனாலும் எது தேவையோ அதை மட்டும். ஓகேங்களா? வாட்ஸ்அப்புக்குள்ளே ரொம்ப நேரம் வந்துடவே கூடாது என்றைக்குமே. ஓகேங்களா? அது நமக்கு அது படிக்கிற வரைக்கும் அது தேவையே இல்லைங்க. பேசணும் தான் நம்ம கூப்பிட்டு பேசிட போகிறோம். வேறு என்ன வாட்ஸ்அப்பில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், வேறு நம்ம என்ன படிக்கிற வரைக்கும் இது தேவையே இல்லை தானே. வாட்ஸ்அப் பெருசாக யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது என்ன கேட்டால். முக்கியமான ஸ்டேட்டஸு, முக்கியமான நிறைய பேர் நல்ல ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போடலாம். அதெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் ஏதாவது போடணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஓகேங்களா, ரொம்ப பார்க்கணும். அப்போ வாட்ஸ்அப்பா, டெலிகிராமு, யூடியூபு, இதில் எவ்வளோ நேரம், அப்போ இதெல்லாம் இதுக்கு இவ்வளோ நேரம், அப்போ இங்கே ஒரு 30 நிமிஷம்னு வரும். இந்த 30 வாட்ஸ்அப்பில் 1 மணி நேரம் இன்றைக்கி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 மணி நேரம் இருந்தால் நம்ம ஒரு 25 ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். 1 மணி நேரத்தில் ஒரு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி தோணுமா தோணாதுங்களா? அப்போ நாளைக்கு அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். அப்போ நமக்கு டைம் மிச்சம் ஆகும். இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரணும் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க. அப்போ அடுத்த நாள் இதை குறைச்சிருக்கிறேன்னா, நேற்று 6 மணி நேரம் யூஸ் பண்ணேன், இன்றைக்கி 5 மணி நேரம், நாளைக்கு 4 மணி நேரம், நாளைக்கு 3 மணி நேரம், இப்படியே நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, நமக்கு அதாவது என்னென்னா ஃபுல்லாக எல்லாம் அதுக்குன்னு ஃபோனையே யூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை, அதை சரியாக பயன்படுத்துங்க நான் சொல்கிறேன். ஏன்னா படிப்புக்காக இன்றைக்கி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃபோனை தான். ஓகேங்களா, நம்மளால் போய் இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஆஃப்லைனில் ஒரு அகாடமியில் போய் நம்மளால் படிக்க முடியல. நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வரக்கூடிய கண்டென்ட்டை வச்சு தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம். அப்போ அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதை பண்ணுறக்காக போய் வேறு எதுலேயும் நம்ம மாட்டிக்கக்கூடாது, வேறு எதுலேயும் நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக இதை சொல்கிறேன். சரி, அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, இது ஒன்று பண்ணுங்கள். டிஜிட்டல் வெல்பீயிங் ஒன்று பண்ணலாம். இதன் மூலமாக நம்ம என்னென்னலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை குறைக்கலாம். அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைக்கிறது. நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளேயே போய் எல்லா ஆப்போடைய நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, இப்போது நீங்கள் நார்மலாக ஆஃப் பண்ணாமல் விட்டிங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்பு, டெலிகிராமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக ஃபோன் இருக்கும் பொழுதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கே வந்துடும். இங்கே 4 மெசேஜ் வந்திருக்கு, 3 மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெட் கலரில் உங்களுக்கு அந்த ஆப்புக்கு மேலேயே காட்டும் தெரியுங்களா, அந்த மாதிரி காட்டும். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது காட்டாது. இதன் மூலமாக என்னென்னா, நீங்கள் ஒரு யூடியூப்காக படிக்கிறதுக்காக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸை கவனிக்கிறதுக்காக போகிறீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வரலைன்னா நீங்கள் அதுக்குள்ளே போக மாட்டீங்க. ஆஃப் பண்ணி வச்சுருந்தா வராது. ஒருவேளை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் படிக்கவே நோட்டிஃபிகேஷன் வரும். வாட்ஸ்அப்பில் இவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, இது வருது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும்ல. அப்படி வரும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, இதை விட்டுட்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் இங்கே போகும். இதுவே ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தெரியாது. மெயினாக வாட்ஸ்அப்பே வச்சுக்கலாமே. வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனில் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் தாராளமாக. என்ன கேட்டால் ஆஃப் பண்ணி வச்சுட்டோன்னா நீங்கள் உள்ளே போகும்பொழுது வராது. ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வரும் கண்டிப்பாக. அப்போ என்னாகும், உடனே இதை பார்க்கும்பொழுது இப்போது இதுக்குள்ளே போய் பதில் சொல்லிட்டு வந்துடலாம், இதில் எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். வாட்ஸ்அப் மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணும் தான், ஆனால் அதுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம்ல. இப்போ படிக்கிறப்ப அது தேவையில்லைல்ல. ஓகேங்களா, அப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் கிளாஸை பார்த்துட்டு. ஓகேங்களா, தேவையானதை மட்டும் பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா உள்ளே இப்போ ஃபோன் ஏதாவது எதுக்காக அவசரத்துக்காக ஏதாவது எடுக்கிறக்காக, ஏதாவது பார்க்குறக்காக போவோம், ஏதாவது இடம் எங்கே இருக்குன்னு பார்க்குறக்காக போவோம். அப்படி போகும், இல்லை படிப்பு சம்மந்தமாகவே கூகுளில் ஏதாவது டவுட் கேட்குறக்காக போவோம். அப்படி போகும்பொழுது வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் உள்ளே போயிடுவோம், யூடியூப்பில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் உள்ளே போயிடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் அதுலேயே போயிடும். அப்போ இந்த இடத்துல ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தெரியாது, உள்ளே நம்ம போகவும் மாட்டோம். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் ஒரு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது இப்படிலாம் வச்சு. அடுத்தது சில பேர் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அதையை பார்க்காம ஃபோனை வச்சுட்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க. இதையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது சரி, மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டடீஸ் என்னால் ஆஃப்லைனில் அகாடமி போக முடியாது. நம்ம யூடியூப்பை தான் ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். நான் படிப்புக்காக தாங்க யூடியூப்குள்ளே போகிறேன். அப்போ அது தப்பான்னு கேட்டால் அது தவறு கிடையாது. ஆனால் அந்த படிப்புக்காக போகும்பொழுது கூட நம்ம சரியாக யோசித்து போக வேண்டியது இருக்குது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, எல்லாமே பார்க்கக்கூடாது, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிடக்கூடாது, அளவாக தான் இருக்கணும் எல்லாத்துக்குமே. அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையுமே பண்ணணும். எல்லாத்தையுமே பண்ணி வச்சா எல்லாத்தையுமே நீங்கள் ரியாலிட்டியை ஒன்று யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே பண்ணி வச்சா எல்லாத்தையுமே நம்ம போக முடியுமா, பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் ஒன்று என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு அகாடமியோ 2 அகாடமியோ ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா எனக்கு மேக்ஸுக்கு இவங்களோடதை பார்த்தா எனக்கு பிடிக்கும், ஐஎன்எம்க்கு இவங்களோடதை பார்த்தா எனக்கு பிடிக்கும், பாலிட்டிக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அவங்களோடது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே பார்க்கும்பொழுது இன்றைக்கி நீங்கள் இங்கே இது ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்களா, அப்புறம் இன்னொரு சேனல்லையும் அவங்க அந்த கிளாஸ் போடும்பொழுது மறுபடியும் அதை பார்ப்பீங்க. ஏற்கனவே பார்த்துட்டிங்களே, எதுக்கு அங்கேயும் போய் அதை பார்க்கணும்? அப்போ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகலை. அப்போ அதுக்கு பதிலாக வேறு டாபிக் நீங்கள் பார்க்கலாம்ல.
அப்புறம் இன்ஃபர்மேஷன் அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் அதிகமாக ஓவர்லோட், அதுவுமே தப்பு தான். இப்போ புரிஞ்சுதுங்களா? அதுவுமே உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு தானே. நமக்கு இருக்கக்கூடிய காலம் கம்மி தாங்க. நம்ம ஒரே டாப்பிக்கே ஏன் எல்லா இடத்துலையுமே போய் பார்க்கணும்? ஒரு டாபிக் ஒரு இடத்துல பார்க்குறோம், படிக்கிறோம், அதை ரிவைஸ் பண்ணுறோம், டெஸ்ட் போட்டு பார்க்குறோம். அதுதான், அப்படி தான் இருக்கணும். டெஸ்ட் மூலமாக தான் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒன் ஆர் 2 அகாடமியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் சேனலை. இல்லை அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். அது உங்களுடைய முழுக்க 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 உங்களுடைய விருப்பம் மட்டும்தான். ஓகேங்களா? அது உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். அவங்க சொல்கிறத மட்டும் அதையவே கரெக்டாக, ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே எப்படிங்க ஃபாலோ பண்ண முடியும்? ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சொல்கிறத நம்ம முழுசாக ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் சொல்கிறதையெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தேர்வு முடியும் வரை படிப்பை தவிர மற்ற சேனல்களை பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். எக்ஸாம் முடிகிற வரைக்கும், அதாவது படிப்புக்காக நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம், அது ஒன்று. அதையுமே செலக்டிவாக தான் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் மற்ற விஷயங்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ஜென்ரலான விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி நாளே நான் என்ன கிளாஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்லேயே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும் தெரியுங்களா? யூடியூப் வீடியோக்கிலேயே டவுன்லோட்னு ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்துக்கலாம். அப்போ முன்னாடி நாளே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் அதை நீங்கள் யூடியூப்புக்குள்ளே போனீங்கன்னாவே ஆன்லைனில் அங்கே தேவையில்லை, ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஒரு 30 நாளைக்கு இருக்கும். அதை பார்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா ஆன்லைனில் இருக்கும் பொழுது தான் யூடியூபுக்குள்ளே போனால் நிறையா வீடியோஸ்லாம் வரும், நம்மளோட மைண்ட் அங்கே டைவர்ட் ஆகுது. இந்த மாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அடுத்த நாளுக்கு படிக்கிறது முன்னாடி நாளே முடிவு பண்ணி வச்சுக்கணும் நீங்கள். இது ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான் யூடியூப்குள்ளே போகிறேன்னா நான் யூடியூப்பில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன், என்ன கிளாஸை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்கள் ஆஃப்லைனில் தான் பார்க்கணும், அதையே ஆன்லைனில் பார்க்காம விட்டுருங்க. ஓகேங்களா? அதாவது இது எதுக்குன்னா, நம்மளை எந்த விஷயங்களும் டைவர்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு டைம் கம்மியாக இருக்குல்ல. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் யூடியூப்பில் நிறைய வரலாம். நம்ம அதில் ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆனால் கூட, ஏன்னா நமக்கு டைம் இல்லைல்ல, 10 நிமிஷங்கிறது எவ்வளோ வேல்யூபிளான ஒரு டைம். அந்த டைமை கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். நம்மளையே அறியாமல் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்னதுங்க, முன்னாடியே அதை என்ன பண்ணிக்கலாம், தீர்மானித்து வச்சுக்கலாம். எதை பார்க்கணும் அதை முன்னாடியே தீர்மானித்து வச்சுட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த யூடியூப்பில் ஆஃப்லைனில் போய் பார்த்துட்டு வந்துடணும். அப்புறம் அடுத்த நாளுக்கு முன்னாடி நாள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். எதுவுமே ஆன்லைன்லேயே போய் யூடியூப்பில் பார்க்க வேண்டாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு இது வரும், அதை பார்க்கலான்ட்டு ஆசையாக இருக்கும், உள்ளே போவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது பிரச்சனைங்க. இது உண்மையாலுமே வந்து படிக்கிறவங்களுடைய அந்த கவனத்தை இதாகுது. இதன் மூலமாக தான் சிதறுது. ஓகேங்களா? அப்போ பார்க்குறோம், அதுக்குன்னு யூடியூப்பை கிளாஸையே பார்த்துட்டு இருந்தால் போதுமான்னு கேட்டால் அதுவுமே தப்பு தாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம கிளாஸ் பார்க்குறோமா, அதுக்கப்புறம் அதை வச்சு நோட்ஸ் எடுக்கிறோமா, அந்த நோட்ஸை வச்சு நம்ம படிக்கிறதுக்கு அதிகமாக நேரத்தை ஒதுக்கணும். யூடியூப்பில் அது என்ன கான்செப்ட்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அதோட முடிஞ்சிருச்சு. 1 மணி நேரமாக, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிளாஸ் கவனிக்கிறோம், அவ்வளோதான். அந்தந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறதுக்கு அதிகமான நேரங்களை இது பண்ணணும். நம்ம நோட்ஸை வச்சுட்டு நம்ம படிக்கணும். நம்ம புக் இருக்குது, நம்ம நோட்ஸ் இருக்குது, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஒருவேளை நான் எல்லாமே படிச்சுட்டேங்க, எல்லாமே எனக்கு யூடியூப் கிளாஸே வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எதுவுமே யூடியூப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிடலாம், தப்பே கிடையாது. ஓகேங்களா? சீரியஸாக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லாமே எனக்கு கான்செப்ட் நான் எல்லாமே படிச்சுட்டேன். ஒரு 2-3 வருஷமாக படிச்சிருப்பாங்களே, அவங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிடும். எனக்கு தேவையில்லை, எங்கிட்ட டெஸ்ட் கொஷின்ஸும் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் யூடியூபவே அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். அடுத்தது பாருங்கள், டெலிகிராம். அடுத்தது நம்ம டெலிகிராமை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் பிடிஎஃப்ஸ்லாம் நிறைய கிடைக்கிது. ஓகேங்களா? நிறைய கிடைக்கிது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதையை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும் பொழுது ஒரு சிங்கிள் டெஸ்ட் பேட்சை தான் ஃபாலோ பண்ணணும். அடிக்கடி அதை மாற்றக்கூடாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு டெஸ்ட் பேட்சை படிச்சுட்ருப்போம், டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணி படிச்சுட்ருப்போம். நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு நிறைய டெஸ்ட் கொஷின் கிடைக்கிது, இப்போ நிறைய இது ஃபுல் கிடைக்கிது, ஃப்ரீயாக கிடைக்கிது. அப்படிங்கும்பொழுது என்ன பண்ணோம், டக்குன்னு மாற்றிடுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ டக்குன்னு மாற்றிட்டு என்னாகும், இங்கே படித்தது அப்படி இதாயிரும். அப்போ டைம் அதில் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுல. டக்குன்னு மாற்றிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருவீங்க. அப்போ இவ்வளோ நாள் படித்தது டைம் வேஸ்ட் ஆகுது. மறுபடியும் இதுவே தான் படிப்போம். அப்போ அந்த இடத்துல டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா,
ஒரு டெஸ்ட் பேட்சை படிக்கிறதுக்காக ஒரு 6 மாதம் 7 மாதம் ஒரு டெஸ்ட் பேட்சை ஃபுல்லாக படிக்கிறதுக்காக வச்சுட்டு படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமில்ல, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுவோம்ல, அப்போ இந்த டெலிகிராமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ஏதோ ஒரு டெஸ்ட்டு நிறைய பிடிஎஃப்ஸ்லாம் இருக்கும்ல எல்லா டாப்பிக்கும், அதில் நிறைய தேர்வு நிறைய எழுதி பாருங்கள். எந்த அகாடமி எது வேணாலும் எழுதி பார்க்கலாம். நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறக்கும் எந்த அகாடமியோட அது ஒரு சிங்கிள் டெஸ்ட் பேட்ச், இதை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணும், எது கரெக்டாக இருக்கணும் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சிங்கிள் டெஸ்ட் பேட்ச். அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ரிவிஷன் டைமில் நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் கிடைக்கும். அப்போ நீங்கள் நிறைய எழுதி பார்க்கலாம். வர்ற கொஷின்ஸ் எல்லாம், ஏன்னா அந்த டைமில் எல்லாம் டெஸ்ட் கொஷின் தான் எழுதி பார்க்குறத நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் டெலிகிராம்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதீங்க. நிறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய ஃபோன் எடுத்து டெலிகிராம் எடுத்து பாருங்கள், வாட்ஸ்அப் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் இதில் வர்றது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோமா, இதில் வர்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எதையுமே பயன்படுத்தலை. நான் என்ன சொல்கிறேன்னா, எதையை பயன்படுத்துகிறோமோ அதையை மட்டும் வச்சுக்கோங்க. சும்மா பார்க்குறது எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்க முடியாதுல்ல, உள்ளே வைக்காதீங்க. ஓகேங்களா? எதை பயன்படுத்துகிறீங்க அந்த சேனல், நான் இந்த சேனலில் வரக்கூடியதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா அதையை மட்டும் வைங்க. மற்றதெல்லாம் நான் சும்மா ஒரு பார்க்குறக்காக வச்சுருக்கேன்னா அதை பண்ணாதீங்க. ஏன்னா பார்க்குறக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா உள்ளே போய் பார்க்குறக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல, அதில் அதை பண்ணக்கூடாதுங்க. அதை பண்ணிவிட்டு வேணால் சில டெஸ்ட்டில் கொஷின்ஸ்லாம் வேணால் அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ரிவிஷன் டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நிறைய பிடிஎஃப் நமக்கு அவைலபிளாக இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, புக்கை வச்சு படிங்க. ஓகேங்களா? புக்ஸ் பிடிஎஃபாக படிக்கிறத விட புக்காக வச்சு நம்ம அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம், நிறைய பாக்ஸ் போட்டு வைக்கலாம், அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். பிடிஎஃப்பில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ புக்கை வச்சு படிக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பிடிஎஃப் நிறைய கிடைச்சாலுமே, இப்போ நீங்கள் டெஸ்ட்டே போட்டு பார்க்குறீங்கனாலுமே அந்த டெஸ்ட் கொஷினை பிரிண்ட் எடுத்து போட்டு பார்க்குறக்கும் பிடிஎஃபே வச்சு எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, புக்கை வச்சு படிங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், நம்மளோட என்ஆர்எஸ் சிஸ்டத்தை பார்க்குறதுனாலையோ இல்லை ஃபோனை பார்க்குறதுனாலையோ பிடிஎஃப் பார்க்குறதுனாலையோ நம்மளுடைய அந்த மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, டயர்ட் ஆகுங்க. நம்மளுடைய எனர்ஜி போகும். நார்மலாக புக்கை வச்சு நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்ததுக்கப்புறம் டயர்ட் ஆகுறீங்கன்னா, நீங்கள் பிடிஎஃப்பில் படிக்கிறீங்க, ஆன்லைனில் படிக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துலேயே உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வந்துடும். ஓகேங்களா? அதாவது சில விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியாது, சில மாற்றிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. புக்கை வச்சு படிங்க. பிடிஎஃப் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். சில விஷயங்களுக்கு பிடிஎஃப்பை வச்சு நோட்ஸ் வேணால் எடுத்து அப்பவும் பாருங்கள். பிடிஎஃப்பை வச்சு படிக்கிறீங்கனாலும் நீங்கள் புக்கில் உங்கள் கைப்பட நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ கிளாஸுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க, அதையுமே அளவாக தான் யூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி தெரிஞ்ச டாப்பிக்கை பார்க்காதீங்க, தெரியாத டாப்பிக்கை மட்டும் பாருங்கள். ஓகே, இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, நம்ம தெரிஞ்ச டாப்பிக்கே திருப்பி பார்த்துட்டே இருப்போம், அதில் டைம் வேஸ்ட் ஆகும். தெரிஞ்ச டாப்பிக்கே வச்சுக்கோங்க, அதை டெஸ்ட்டு போட்டு நோட்ஸ் ஆல்ரெடி வச்சுருப்பீங்களா, அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட்டு வரும்பொழுது அதில் புதுசாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச டாப்பிக்கை யூடியூப் பார்க்க வேணாம், கிளாஸில் பார்க்க வேணாம். ஓகேங்களா? அப்போ இந்த டெலிகிராமையும் பயன்படுத்தலாம் படிப்புக்காக. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தணும், அளவாக சரியாக பயன்படுத்தணும். படிப்புக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் எல்லாருமே. ஆனால் அந்த படிப்புக்காக பயன்படுத்துறதையும் என்ன பண்ணணும், அளவாக பயன்படுத்தணும். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுங்களா? டைம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. நமக்கு டைம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்குது. அந்த 2 மணி நேரத்தையும் இந்த மாதிரி தேடலில் தொலைச்சிடாதீங்க. ஓகேங்களா? அடுத்து சரிங்க, அப்போ நான் இது எல்லாமே பண்ணக்கூடாது, ஸ்டேட்டஸ் போட வேணாங்கிறீங்க, ஷார்ட்ஸ் பார்க்க வேணாங்கிறீங்க, நான் ரிலாக்ஸேஷனுக்கு என்னங்க பண்ணுறதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். ஹாபி வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம். எனக்கு ஹாபியே ஷார்ட்ஸ் பார்க்குறதாங்க, ரீல்ஸ் பார்க்குறதாங்கன்னா அதுக்கு ஒன்றும் அப்படி அதெல்லாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. அதெல்லாம் ஹாபியே கிடையாது. புத்தகங்கள் ஜென்ரலாக புக்ஸ் நிறைய ரீட் பண்ணலாம், வாசிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம பண்ணலாம் ஹாபியில். அது நிறைய பேர்த்துக்கு பிடிச்சி நிறைய கலெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு அது ஒரு ஹாபியாக இருக்கும். பாட்டு கேட்பாங்க. பாட்டு கேட்குறதுமே என்ன பண்ணாதீங்க, ஃபோனில் யூடியூப்பில் போய் கேட்க வேணாம். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஃபுல்லாக முன்னாடியே அது டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைல் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் ஃபுல்லாக கேட்கலாம். ஓகேங்களா? அதாவது பாட்டு கேட்கலாம், மூவி பார்க்க. நிறைய பேர்த்துக்கு படத்தின் மூலமாகவும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதுவுமே வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை, 3 வாரத்துக்கு ஒரு தடவை. ஓகேங்களா? அப்படியே படம் பார்க்கணுன்னா கூட அம்பேத்கர் பற்றி படம் இருக்குது பாருங்கள்.
மம்முட்டி அவங்க நடிச்சிருப்பாங்க, அந்த படம் பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் த ஃபர்கட்டன் ஹீரோ, அந்த இது காந்தி, இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமான படங்கள் பாருங்கள். எங்கள் ரிலாக்ஸேஷனுக்காகன்னு வந்துட்டு இந்த மாதிரி படங்களை பார்க்க சொல்கிறீங்கன்னு கேட்க வேண்டாம். இதன் மூலமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படியே பார்க்கலைனாலும் பரவாயில்ல, 2 வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்ச நேரம், அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக வந்து ரிலாக்ஸேஷனுக்காக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தான் அதை பண்ண வேணாங்கிற, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், மூவி அந்த மாதிரி பார்க்கலாம். ஜென்ரலான புக்ஸ் அதிகமாக ரீட் பண்ணலாம். அதுக்காக ஹாபிக்கே ஃபுல்லாக டைம் கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் என்ன, அது ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாங்க ரிலாக்ஸேஷன் தேவைப்படும். ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு என்னென்னா, வேலை வந்து வேறு வேலை பண்ணிட்டு வராங்க, மறுபடியும் வந்து உட்காந்து படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த ஒர்க்கு மாறங்காட்டி பெரிய கஷ்டமாக இருக்காது. ஆனால் எந்நேரம் ஃபுல் டைம் படிச்சுட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. அப்போ அவங்க கொஞ்சம் ஹாபிக்கு அவங்களுக்கு வந்து டைம் ஒதுக்கிக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு மாதிரி டயர்டாயிருவாங்க. ஓகேங்களா? அது பண்ண வேணாம். அந்த ரிலாக்ஸேஷனுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, ரிலாக்ஸேஷனுக்காக மொபைலுக்குள்ளே போக வேணாம், டெக்னாலஜிக்குள்ளே போக வேணாம், ChatGPT போய் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம், ஜெமினிகிட்ட போய் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? நமக்கு உறவுகள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாருங்கள். அப்புறம் இன்னொன்று, நிறைய பேர் இது பண்ணுவாங்களான்னு தெரில, இன்னொன்று ராசி பலன் பார்க்குறது, அதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா அதாவது அது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போகலை, அதை பண்ண வேண்டாம். நம்மளுடைய உழைப்பு உண்மையாக நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குதான்னு பார்க்காதீங்க. நம்மக்கிட்ட உழைப்பு இருந்துச்சுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும், அதை மட்டும் பாருங்கள். நம்மக்கிட்ட உழைப்பு போடுவோம், கண்டிப்பாக அதன்படி கண்டிப்பாக நமக்கு நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா அதில் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஏன்னா இப்படிலாம் நடக்கும், 3 மாதத்துக்குள்ளே இப்படி அந்த மாதிரி தானேங்க போடுறாங்க தம்ப்நெயில் வச்சு, 3 மாதத்தில் இப்படி நடக்கும். எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, உழைத்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். அது உண்மை தானேங்க. அதை நாம் நம்புவோம். அதுதான் எல்லாத்துக்கும் பொதுவான ராசி பலன், அதுதான். உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? அப்போ அதை தான், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலெல்லாம் போய் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? 3 மாதத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்க. அதை போய் பார்த்துட்டு நம்ம படித்தாதான் கிடைக்கலாம், ஆனால் நம்ம படித்தா தானேங்க கிடைக்கும், நம்ம மனசுக்கே அது தெரியும்ல. அப்போது நம்ம ஒரு கற்பனை உலகத்திலேயே வந்து இந்த சோசியல் மீடியா நம்மளை வச்சுருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த கற்பனை உலகத்திலிருந்து செயல்படக்கூடிய உலகத்துக்கு வாங்க. நிஜ உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அதை செயல்படுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய கனவு நிஜமாகும். நம்மளுடைய கனவு கரெக்டு தான், அந்த கனவு கற்பனையிலேயே போயிடக்கூடாது, நிஜத்தில் வரணும். நிஜத்தில் அது நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை செயல்படுத்தணும். ஓகேங்களா? அப்போ சோசியல் மீடியாவை சரியாக நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், அடுத்து நான் இதை பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு வரங்க. நான் இவ்வளோ இது சொன்னேன் இல்லைங்களா? அப்போ தொழில்நுட்பம் நமக்கு என்னதுங்க, அது சாபமா அப்படின்னு கேட்டால், தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய வரங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய. ஏன்னா நம்ம படிக்கிறது இன்றைக்கி எதன் மூலமாக நாங்கள் படிக்கிறோம், யூடியூப் மூலமாக தான் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம். ஒரு ஆஃப்லைனில் ஒரு இதுக்காக நம்மளால் போக முடியல, நமக்கு வேலை இருக்குது, நம்மளால் போக முடியல. நமக்கான டைமில் நம்ம இன்றைக்கி உட்காந்து நம்ம யூடியூப்பில் ஒரு கிளாஸை நம்ம கவனிக்கிறோம். நானும் அப்படி தாங்க, நான் யூடியூப்பில் தான் நானும் படித்தேன். ஓகேங்களா? நானும் பெருசாக எங்கள் கிளாஸுக்கெலாம் போகல. அப்போ எல்லாருமே அப்படி தான். அப்போ ஒரு கண்டென்ட் வேணும்னா அதை நம்ம யூடியூப்பில், ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், யூடியூப்பில் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய வரம் தானுங்க. நம்மளை மாதிரி படிக்கிற எல்லாத்துக்குமே இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு வரம் தான். ஓகேங்களா? ஆனால் அதையே நம்ம சாபமாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். அதுக்குள்ளே போய் எதுக்காக போகிறோமோ அதையே பார்க்காம மற்றதெல்லாம் பார்த்து அதையே ஒரு சாபமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. இதை நான் வந்து என்னவா சொல்கிறேன்னா, ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். இதனால் நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய நேரங்கள் வீணாக போயிட்டே இருக்குது. இதை நம்ம சரியாகவும் அளவாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். இதில் நம்ம மாட்டிக்க வேணாம், இதில் டைம் போயிட வேணாம். அதுக்கப்புறம் ஐயோ நம்மளால் இப்படி ஒரு நாள் உட்காந்து இதனால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட வேண்டாம். இப்போவே நீங்கள் தெளிவாய்க்கோங்க. இப்போ நம்ம எல்லாருமே அந்த நமக்கு தெரியாமல் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் வெல்பீயிங் அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை சரி பண்ணிக்கோங்க. நம்ம இதனால் நம்மளுடைய கவனம் சிதறடைய வேண்டாம். அதாவது சில சூழ்நிலைகள் நம்மளை படிக்க விடாமல் வெளியில் சில சூழ்நிலைகள்லாம் வரும். அது வந்து இயற்கையாக வரக்கூடிய பிரச்சனைகள், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நமக்குனே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த சோசியல் மீடியா. அதை நம்ம பண்ணிக்க வேண்டாம். ஏற்கனவே நமக்கு வெளிப்புறத்திலிருந்து நிறைய பிரச்சனை வந்துட்டு நம்மளை படிக்க விடாமல் தடுக்குது. இதில் நம்மளும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்க வேண்டாம், நம்மளுடைய நேரத்தை நம்மளே வீண் பண்ணிக்க வேண்டாம். இதை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்.
அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 வருஷம் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஃப்ரெஷராக உள்ளே வர்றீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை பண்ண வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். ஃப்ரெஷருக்கு இது கண்டிப்பாக பயன்படும்னு நினைக்கிறேன். இல்லை ஆல்ரெடி படிக்கிறவங்களுக்கும் இது மாதிரி நான் தப்பு பண்ணுறேன், இதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படி யாராவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஏன்னா இது எல்லாத்துக்கும் பயன்படணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இது இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன். சரியாக பயன்படுத்துங்க. ஓகேங்களா? சரியாக பயன்படுத்துங்க. அளவாக சரியான காரணத்துக்காக பயன்படுத்துங்க. அதையும் அளவாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியா. அதை நம்ம புரிஞ்சுக்கோங்க. தொழில்நுட்பம் ஒரு வரம், அதை சாபமாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஓகேங்களா? ஓகேங்களா? நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.